தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது குணசீலி செல்லத்துறை என்பவர்களின் ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய கருத்துக்களையும் தேவைகளையும் இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து இறைவனுடைய அருள் வேண்டி ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவால் ஆண்டுதோறும் எங்களை மகிழ்விக்கின்றீ. அதனால் நாங்கள் கொண்டாடும் இக்கால திருவிழாக்கள் வழியாக நிலையான மகிழ்ச்சிக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகுவாயில் என்னுமிடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கின்றேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லோரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிக்கவராய் மெய்மறந்து நின்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைகளுக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவர்
அகமகிழ்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 24, இறை வசனங்கள் 13 முதல் 35 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24, இறை வசனங்கள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலையில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்களாகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரை, மெசியா தாம் ஆட்சியடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிற 2 சீடர்களுடைய வாழ்வையும் நம்முடைய வாழ்வோடு நம்மால் ஒன்றுபடுத்தி அல்லது பொருத்தி பார்க்க முடியும். 2 சீடர்களும் எம்மாவு என்கின்ற ஊரை நோக்கி பயணப்படுகிறார்கள். இவர்கள் தங்களுடைய பயணத்தை எருசலேமிலிருந்து தொடங்கினார்கள் என்று இன்றைய நற்செய்தியின் தொடக்கத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எருசலேமிலிருந்து எம்மாவு நோக்கி பயணப்பட்டார்கள் என்பது ஒரு அடையாளமாக இங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் என்பது பொதுவாக துன்பங்களின் நகரமாக கருதப்படுகிறது. எருசலேமில்தான் அதிகமாக இறைவாக்கினர்கள் துன்பத்திற்கு உள்ளாவார்கள் என்பதையும் நற்செய்தி நூல்களில் நாம் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 34வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினர்களை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே என்று ஆண்டவர் எருசலேமை குறித்து சொல்லுவதாக பார்க்கிறோம். அதற்கு முந்தைய இறை வசனம் 33வது இறை வசனம், எருசலேமை விடுத்து வேறு எங்கும் இறைவாக்கினர்கள் மடிவதை நினைத்து கூட பார்க்க முடியாதே என்கின்ற இந்த வார்த்தைகள் எருசலேம் இறைவாக்கினர்களுக்கு நெருக்கடிகளை, துன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக கருதப்பட்டதாக பார்க்கிறோம். ஆக எருசலேம் என்பது துன்பங்களின் இடம், துயரங்களின் இடம். சீடர்கள் எருசலேமிலிருந்து சென்றார்கள் என்பது அவர்கள் துன்பங்களிலிருந்து, துயரங்களிலிருந்து, தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த நெருக்கடிகளிலிருந்து அவர்கள் விலகிச் சென்றார்கள் என்பதை குறிப்பால் நமக்கு உணர்த்துகின்றது. இயேசுவை இழந்த பிற்பாடு, இயேசுவினுடைய இறப்பிற்கு பிற்பாடு சீடர்கள் கையறு நிலைக்கு சென்று விடுகிறார்கள். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது, இனி தங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ என்கின்ற ஒரு குழப்பம் சீடர்களுக்கு வந்து விடுகிறது. தங்களோடு உடன் இருப்பார், ஆட்சி அதிகாரம் செலுத்துவார், அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த சீடர்களுக்கு இயேசுவினுடைய பாடுகள், இறப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தி விடுகின்றது. எனவேதான் அவர்கள் எருசலேமிலிருந்து துன்பங்களை, துயரங்களை, நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து அவர்கள் விலகி எம்மாவு நோக்கி பயணப்படுவதாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நெருக்கடிகளை சந்திக்கின்ற பொழுது, துன்பங்களையும் துயரங்களையும் இடர்பாடுகளையும் சந்திக்கின்ற பொழுது அதை எதிர்கொள்ள நாம் விரும்புவது கிடையாது. அவற்றிலிருந்து எவ்வாறு தப்பிக்கலாம், எவ்வாறு வெளியே வரலாம் என்கின்ற எண்ணத்தில்தான் பல நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. அன்பு மக்களே, இந்த சூழ்நிலையில் நாம் ஒன்றை நம்முடைய மனதிலே இருத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய துன்பங்களில், துயரங்களில் நம் ஆண்டவர் நம்மை தனியாக விட்டு விடுவதில்லை. இந்த 2 சீடர்களும் எருசலேமிலிருந்து பயணப்படுகிற பொழுது, துன்பங்களிலிருந்து, துயரங்களிலிருந்து விலகிச் சொல்கிற பொழுது, அங்கே இயேசு அவர்களோடு உடன் நடப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய உடனிருப்பை அந்த சீடர்கள்தான் அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டார்கள். பல நேரங்களில் நாமும் இயேசுவினுடைய உடனிருப்பை நம்முடைய வாழ்க்கையில் கண்டுகொள்ளாமல் அல்லது அடையாளம் காணாமல் இருந்து விடுகிறோம். என்னுடைய துன்பத்தில், என்னுடைய துயரத்தில் நான் தனியாக இருக்கிறேன் என்று நாம் ஆண்டவருடைய உடனிருப்பை உணர முடியாத நிலையிலே இருக்கிறோம். அன்பு மக்களே, அந்த சீடர்களைப் போல நாமும் இப்படிப்பட்ட ஒரு அறியாமையில் இருக்கின்ற பொழுது நம்முடைய துன்பங்களும், துயரங்களும், இடர்பாடுகளும்
நிச்சயமாக நமக்கு பெரியதாகத்தான் தோன்றும். நாமும் சீடர்களை போன்று அந்த துன்ப துயரத்திலிருந்து விலகி ஓடத்தான் நினைப்போம். அதே நேரத்தில் ஆண்டவருடைய உடனிருப்பை, பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்கிற பொழுது இந்த துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆண்டவரை சீடர்கள் அடையாளம் கண்டு கொண்ட பிற்பாடு அப்பத்தை பிட்கிற பொழுது சீடர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு சீடர்களுடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவர்கள் எருசலேம் நோக்கி திரும்புகிறார்கள். எந்த இடத்திலிருந்து எந்த இடம் தங்களுக்கு துன்பத்தை கொடுத்ததோ, துயரத்தை கொடுத்ததோ, அந்த இடத்திலிருந்து விலகி வந்த சீடர்கள் இயேசுவினுடைய உடனிருப்பை உணர்ந்த பிற்பாடு மீண்டுமாக அந்த நெருக்கடியான இடர்பாடுகள் தருகின்ற இடத்தை நோக்கி எந்தவித பயமும் இல்லாமல் துணிவோடு அவர்கள் நடக்க தொடங்கியதாக நாம் பார்க்கிறோம். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய உடனிருப்பை அடையாளம் கண்டுகொள்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நெருக்கடிகள் இருந்தாலும், சோதனைகள், துன்பங்கள் இருந்தாலும் நாம் அவற்றை நம்பிக்கையோடு எதிர்கொள்வோம். அதற்கு ஆண்டவரை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அன்பு மக்களே, நற்செய்தியில் ஆண்டவர் அப்பத்தை பிட்கிற பொழுது சீடர்கள் அடையாளம் கண்டுகொண்டதாக பார்க்கிறோம். நாமும் ஆண்டவருடைய அப்பம் பிட்குதலில் ஒவ்வொரு நாளும் பங்கெடுக்கிறோம். அவருடைய கல்வாரி பலியிலே ஒவ்வொரு நாளும் நாம் பங்கெடுக்கிறோம். அப்பொழுது ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை அடையாளம் கண்டுகொள்கிறோமா? பல நேரங்களில் ஆண்டவருடைய இந்த கல்வாரி பலி ஒரு சடங்காச்சாரமாக நம்முடைய வாழ்க்கையில் மாறிவிட்ட காரணத்தினால் தான் என்னவோ நாம் அதனை ஒரு சாதாரண சடங்காக கடந்து போய்விடுகிறோம். மாறாக இந்த அப்பம் பிட்குதலில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, உயிருள்ள பிரசன்னத்தை உணர ஆரம்பிக்கிற பொழுது உண்மையிலேயே அந்த ஆற்றல் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும். நம்முடைய வாழ்வின் நெருக்கடிகளுக்கு ஆண்டவர் தரக்கூடிய மருந்தாக அது இருக்கும். எனவே ஆண்டவருடைய உண்மையான இறை பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள, அதன் மூலமாக நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் துயரங்களையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தேவையான இறை அருள் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதருக்கு மீட்பளிக்கும் பலி பொருட்களை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகின்றோம். நாங்கள் மனதிலும் உடலிலும் நலம் பெற்று செயலாற்ற எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உமையினு மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருமப்பத்தையும் மீன்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்துமிடம் அழைத்து கொண்ட குணசீலி, செல்லத்துறை எனும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் அருளடையாளத்தை வணக்கத்தோடு பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். பழைய பாவங்களிலிருந்து எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி புது படைப்பாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே. மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே. புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த முனிவலனே, உன் பாதம் பணிந்தோ. மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே. உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறை உன் கையில் தவழ்வதனால். உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறை உன் கையில் தவழ்வதனால். மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மறைந்ததுவோ தாய்மறி துணையால். மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவைகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.